லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது ஒருத்தங்க கமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தாங்க, மிதுன லக்னங்க. அவங்க கேட்குறதும் இந்த கேந்திராபத்தி தோசைப்படியே தான் வருது. மிதுன லக்னங்க, மிதுன லக்னத்திற்கு 7 செவ்வாயும் சனி இருந்து 11 சுக்கிரனும் குரு இருக்கிறாங்க. இப்போ இரண்டாவது திருமணம், அதாவது முதல் திருமணம், அதுக்கப்புறம் அதில் பிரச்சனையாகி இரண்டாவது திருமணம் அது அமையுமா அப்படிங்கிறதும் அவங்க கேட்குறது. இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மிதுன லக்னத்திற்கு குரு அதிக சுகத்துவம் பெற்றால் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்குறாரு. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அவர் பரிவர்த்தனை அடைஞ்சிடறாருங்க. பரிவர்த்தனை அடைஞ்சால் எப்படி வந்துடுது? நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன், 7-11 குடையவர்கள் பரிவர்த்தனை அடையக்கூடாது அப்படின்னு. 7 பரிவர்த்தனை குடையவர்கள் பரிவர்த்தனை அடைந்தால் 7 யாருங்க? முதல் தாரம். 11 யாருங்க? இரண்டாவது தாரம், இரண்டாவது திருமணம். அப்படி வந்துடுதுங்க. ஏன்னா 2 பேருமே வலுவாயிடுறாங்க. அதை பார்க்கணும் முதல்ல. இப்போ மிதுன லக்னத்திற்குங்க 6-11 குடையவராக செவ்வாய் வருவாருங்க, 7-10 குடையவராக குரு வருவாருங்க. இப்போது கலஸ்திரஸ்தானம் 7ங்க, 7 வந்து யாருங்க? குரு. 11 வந்து செவ்வாய்ங்க. இப்போ 7-11 பரிவர்த்தனை அடைகிறாங்க. இப்போது 7ங்கிறது முதல் திருமணமாக இருந்தால் 11 இரண்டாவது திருமணமாக வருது. இப்போது 7 சுமாராக இருந்துச்சுன்னா 11 நல்ல வலுவாக இருந்துச்சுன்னா இரண்டாவது திருமணம். ஆனால் 7-11 2 வலுவாக இருந்துச்சுன்னா அப்போ இரண்டாவது திருமணத்துக்கும் இது வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்தபடியாக 2ஆம் இடத்த அதிவை பார்க்கணும் இல்லைங்க, சந்திரனை பார்க்கணும் இல்லைங்க, 2வது குடைவை எப்படி இருக்கிறான்னு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தபடியாக 12ஆம் அதிபதி எப்படி இருக்கிறான்னு பார்க்கணும், 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். 7ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் அதிகமாக, ஒரு வகையில் அந்த வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் பாவக்கிரகங்கள் இருக்கிறது ஒரு வகையில் நல்லது. ஏன் கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்தினுடைய சுபத்துவம் ரொம்ப குறைஞ்சிரும், அந்த ஒரு வகையில் பரவாயில்லைன்னு சொல்லலாம். அதே சமயம் இப்போது லக்னாதிபதி எந்த நிலைமையில் இருக்காரு? ஏன்னா லக்னாதிபதி தானே நாம், அப்போ நாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கணும்ல நம்ம. அப்போ அதையும் பார்த்தா தான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வர முடியும். அதுக்கடுத்து நான் முக்கியமான விஷயம் ஒரு சொல்கிறேன், மிதுன லக்னத்துக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், செவ்வாய் திசை வரவே கூடாது என்று. மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் திசை வரவே கூடாது என்று. அப்படி இருக்க வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க, எந்த வயசில் வருதுன்னு பார்க்கணும் இல்லைங்க. 20-30 வருதா, 30-40 வருதா, 40-50 வருதா, 50-60 வருதா, 60-70, இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் கர்மாப்படி எந்த இடத்துல வருது அப்படிங்கிறதும் அந்த செவ்வாய் திசை வந்தால் தான் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். மெயினாக திருமண வாழ்க்கைக்கு செவ்வாய் திசை தான் மிதுன லக்னத்திற்கு அதிக பிரச்சனைகளை கொடுக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது கேது திசையை பொறுத்த மட்டும் கேது எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். அதை பொறுத்து தான் எதுவாக இருந்தாலும், கேது இல்லை மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். லக்னாதிபதி இருக்கும் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே சமயம் இந்த குரு எந்த அளவுக்கு சுகத்துவத்தை பெற்றிருக்கிறார் அதையும் நம்ம பார்க்கணும். அடுத்து குரு திசை வருதான்னு பார்க்கணுங்க, அது ஒன்று இருக்குதுங்க. குரு திசை வருதான்னு பார்க்கணும். குரு திசை வரலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு வகையில் நல்லது. செவ்வாய் திசை மாதிரி தான் குரு திசையும் இருந்தாலும் குரு திசை வரணும். ஏன்னா குரு திசை 16 வருஷங்க, செவ்வாயாச்சு 7 வருஷம்தான், குரு 16 வருஷம் நல்ல நிலைமையில் இருந்துட்டாருன்னா அவரே நல்ல யோகங்களை பண்ண ஆரம்பிச்சிருவார், அது வேறு விஷயம். ஆனால் நம்ம பொதுவாக பேசும்போது நம்மளுக்கு அந்த பயம் வந்துடுது இல்லைங்க. மிதுன லக்னம்னு வரும்போது இந்த பயம் வந்ததில்லை எல்லாருக்கும். செவ்வாய் திசையா, குரு திசையா, கேந்திராதிபதி திசையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்குது, இயல்புது. அதனால இந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஆனாலும் இருக்கும் இடங்கள் நல்லாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை. 7ஆம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் என்ன பண்ணும், பரிவர்த்தனை அடையும் போது என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, மிதுன லக்னம் போட்டிருக்கேங்க. மிதுன லக்னம், லக்னத்துக்கு 2ல் சந்திரன், குடும்பாதிபதிங்க. குடும்பாதிபதி நல்லா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. கேது 3ல், 4ல் யாரும் இல்லை, 5ல் யாரும் இல்லை, 6ல் யாரும் இல்லை, 7ல் செவ்வாயும் சனியும், 8ல் யாரும் இல்லை, 9ல் ராகுவும் புதனும். லக்னாதிபதி பார்த்துக்கொண்டது, லக்னாதிபதி இங்கே 10ல் சூரியன் திக்பலம், 3ஆம் அதிபதி 10ஆம் வீட்டில் திக்பலம் அடைஞ்சிருக்காரு. 11ல் சுக்கிரனும் குருவும், 12ல் யாரும் இல்லைங்க. இப்படி இருக்க இப்போ இவங்க பிறந்தது, இது ஒரு பெண் ஜாதகம் வச்சுக்கோங்களேன். 28-3-1988 கணக்குப்படி போட்டிருக்கேன். இவங்களுக்கு பிறக்கும் பொழுது சந்திரன் பாருங்கள், ஆயில்யம் 1ஆம் பாதம், புதன் திசை 15 வருஷங்க, 88லேருந்து 93 2003 வரைக்கும் புதன் திசைங்க, 93 2003லேருந்து 2010 வரைக்கும் கேது திசைங்க. இவங்களுக்கு இப்போது 2010லேருந்து 2030 வரைக்கும் சுக்கிர திசை தாங்க. இப்போ இந்த 2010க்கு அப்புறம் சுக்கிர திசை வந்திருக்கு இவங்களுக்கு. இந்த சுக்கிர திசை வந்து
இப்போது சுக்கிர திசையில் சனி புக்தி போயிட்டுருக்குதுங்க. சுக்கிர திசையில் சனி புக்தினா யாருங்க? 5, 9 கூடியவர்கள் சனி திசை. இவங்களுக்கு முதல் திருமணம் ஆகி அது டைவர்ஸ் பண்ணி 2வது திருமணத்துக்கு இப்போ அவங்க பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இதை முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோங்க. இப்போ சொன்ன மாதிரியே வருதுங்க. 7ஆம் அதிபதி குருங்க, 7, 10 கூடையவர் குருங்க, 6, 11 கூடையவர் செவ்வாய்ங்க. முதல் தாரம் 7, 2ஆம் தாரம் 11. இப்படி இருக்க இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாங்களா? இப்போ நான் சொன்ன பாயிண்ட் வந்துருச்சுங்களா? குரு வீட்டில் செவ்வாய், செவ்வாய் வீட்டில் குரு. இப்படி பரிவர்த்தனை அடையக்கூடாது. அதான் சொல்ல அடிக்கடி சொல்ல பார்த்தீங்களா, பரிவர்த்தனையிலையுமே நல்ல பரிவர்த்தனை அமையணும் அப்படின்னு. இப்போ இந்த பரிவர்த்தனையில் என்னென்னா முதல் தாரம் விட்டு 2ஆம் தாரம் தான் அமையும். ஏன் கேட்டிங்கன்னா 7ஆம் இடத்தை விட 11ஆம் இடம் அதிக சுபத்துவம், 11ஆம் இடம் வலுப்பெறுது. யார்? செவ்வாய் வலுப்பெறுகிறார், பரிவர்த்தனை அடைந்து வலுப்பெறுகிறார். இப்போ இந்த சுபக்கிரகமும் பாவக்கிரகமும் பரிவர்த்தனை அடையும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? பாவக்கிரகத்தோட சுபக்கிரகம் சேர்ந்தா பாவக்கிரகம் வலுவாயிருன்னு சொல்லுவோமா இல்லையா? அதே தான் இந்த பரிவர்த்தனையில் வந்திருக்கு. இந்த சூட்சமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஏங்க 7, 11 தானங்க பரிவர்த்தனை இருக்குது. அப்போ 7 ஸ்ட்ராங்காக தானங்க இருக்குது. அப்போ அதிலே நின்றுக்கணும் இல்லைங்க. முதல் திருமணத்தில் 2வது திருமணத்துக்கு ஏன் போச்சு அப்படின்னா 11 சுபக்கிரகமாக இருந்து 7 பாவக்கிரகமாக இருக்கணும். இப்போ வந்துருச்சுங்களா பாயிண்ட்டு? இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். 7 பாவக்கிரகமாக இருந்து 7ஆம் அதிபதி பாவக்கிரகமாக இருந்து 11ஆம் அதிபதி சுபக்கிரகமாக இருந்தால் அப்படி அவங்க மாறி உட்காரும்போது முதல் தாரம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு வரலாம். ஆனால் இங்கே சுபக்கிரகத்தோட பாவக்கிரகம் வலுப்பெறுகிறார்ல, வலுப்பெறும் பொழுது அவர் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்களா? லக்னத்துக்கு 7இல் சனி திக்பலம். அதை நல்லா நோட் பண்ணிக்கணும். சனி திக்பலம் அடைஞ்ச சனியோட செவ்வாய் சேர்ந்திருக்காரு. அதையும் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்தபடியாக இந்த முதல் திருமணத்தில் பிரச்சனைக்கு என்ன காரணம்? 6, 8 கூடையவர்கள், 6 கூடிய செவ்வாய், 7, 8 கூடிய சனி, 6, 8 கூடையவர்கள் சேர்ந்து 7ஆம் வீட்டில் அந்த வீட்டை கெடுக்கிறாங்க. சேர்ந்து கெடுத்து பரிவர்த்தனை அடைஞ்சிருக்காரு. செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை. சரிங்க, அந்த 2வது திருமணத்தை ஏன் கொண்டு வந்துச்சுன்னா 2 பாயிண்ட்டு. ஒன்று, குருவும் அதிக சுபத்துவம், கேந்திராதிபத்திய தோஷம் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக பரிவர்த்தனை அடைஞ்சு இப்போ வந்துச்சுங்களா பாயிண்ட்? எல்லா பாயிண்ட்டும் நான் சொல்கிற பாயிண்ட் பூரா வந்துருச்சுங்களா? 7, 11 பரிவர்த்தனை அடைந்தது ஒரு தப்பு. அதிக சுபத்துவத்தை பெற்ற கேந்திராதிபதி 2ஆம் அதிபதி நல்லா தானங்க இருக்காரு, குடும்பம் நல்லா தானங்க அமையத்தாங்க போகுது. இப்போ 2வது திருமணத்தில் நல்லா அமையும். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க? 2வது திருமணமும் டைவர்ஸ் ஆகுமா அப்படி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. நான் ஜாதகம் பார்த்த இடத்துலலாம் இவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் டைவர்ஸ் தான் ஆகுற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்க இல்லை. 2வது திருமணம் ரொம்ப நல்லாயிருக்கும், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 2ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. 7 போய் 11 வருதுங்களா, 2ஆம் இடம் கல்யாணம், அது நல்லா இருக்குங்க. சுக்கிர திசை இப்போ முடிய போகுதுங்க. சுக்கிர திசை சனி புத்தி 2030 வரைக்கும் சுக்கிர திசை தாங்க. அதுக்கடுத்து 10இல் இருக்கும் திக்பலம் பெற்ற சூரியனுடைய திசை தாங்க இவங்களுக்கு நடக்குது. அப்போ 2036 வரைக்குங்க. அதுக்கடுத்து சந்திர திசை 10 வருஷம், செம டாப்பான திசை இந்த 10 வருஷம். அப்போ 2046 வரைக்கும் சந்திர திசை தான் நடக்குது. இவங்களுக்கு அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. 2வது கல்யாணம் பண்ணினாலும் அதுவும் டைவர்ஸ் ஆகிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு கல்யாணம் அப்படி கிடையாது. இந்த 2வது கல்யாணமே நல்லா தான் இருக்கும். 7ஆம் அதிபதி திக்பலம், 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம், சூரிய திசை, அதுக்கடுத்தது சந்திர. நம்ம திசையையும் பார்க்கணும், முதல்ல அதையும் நோட் பண்ணிக்கணும். இப்போலேருந்து கணக்கு போட்டோம்னா எத்தனை வருஷங்க வருது? 2026 20 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு, அவ்வளோதாங்க. இப்போது இவங்க 1988 அப்படின்னா கணக்கு போட்டுக்கோங்க. 2046 வரைக்கும் என்ன வயசு வரும் உங்களுக்கு? 46, 8, 42, 46, 48, 58 வயசு வரைக்கும் இவங்களுக்கு குடும்ப சம்மந்தப்பட்ட வகையில் பிரச்சனை வராது. 2வது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் 58 வயசுக்கு மேலே வருது பார்த்தீங்களா செவ்வாய் திசை, அதுதான் பிரச்சனை. அங்கே தான் இருக்குது பிரச்சனை. இருந்தாலும் இப்போ 20 வருஷத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை. முதல்ல இப்போ நம்ம என்ன பேச வந்தோம்? கல்யாணம் ஆனால் அடுத்தடுத்து டைவர்ஸ் ஆகுமானோம். அதுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ விளக்கம் கொடுத்தேன். 20 வருஷத்துக்கு இவங்களுக்கு 2வது திருமணம் நிலையாத்தான் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பார்க்கணும். லக்னாதிபதி எப்போவுமே நல்லா இருக்கணும்னு நான் சொல்லுவேன். பாருங்கள், லக்னாதிபதி நல்லா தாங்க இருக்காரு. நான் அடிக்கடி சொல்லுவேன் பார்த்தீங்களா, லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருப்பது யோகம் அப்படின்னு. அதே மாதிரி இந்த பாருங்கள், லக்னாதிபதி 9, இவங்க தப்பிச்சு போயிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராது. ராகு கூட இருக்காருங்க. இந்த கேள்வி எல்லோரும் கேட்கலாம்.
மிதுன ராசிக்கு மிதுன லக்னத்துக்கு ராகு நல்லவர் தாங்க, கெடுக்க மாட்டாருங்க. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 9ல் ராகு இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு கிடையாது. புதன் வந்து ராகுவால் கெட்டு போயிட்டாருங்க. இடம் 9ஆம் இடமாச்சே, பாகிஸ்தானமாச்சே, அவர் அந்தளவுக்கு கெடுக்க முடியாது இல்லை புதனை. அப்படிங்கிறப்போ லக்னாதிபதிக்கு அந்த பாதிப்பு வராது. ராகுவும் புதனும் இருக்கிறார். லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருப்பது யோகம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மைனஸ் சொல்லிடுறேன் பாருங்க, செவ்வாயும் சனியும் எப்போவுமே பெண்கள் ஜாதகத்தில் சேரக்கூடாது. சேர்ந்தாங்கன்னா அந்த மாங்கலி ஸ்தானத்தில் இந்த பிரச்சனைகள் வரும். செவ்வாயும் சனியும் சேரக்கூடாது, எங்கேயுமே சேரக்கூடாது. அதுவும் 7ல் சேர்ந்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப கணவனுக்கு பெரிய யோகங்களை கொடுக்காது. இந்த எந்த ஒரு பெண் ஜாதகத்திலையும் செவ்வாய் கூட சனி சேரவே கூடாது. சேர்ந்தால் பெண் அந்த கணவன் ஸ்தானத்துக்கு யோகத்தை கொடுக்காது. இருந்தாலும் இந்த 2வது திருமணத்துக்கு அப்புறம் இவங்க ஜாதகம் நல்லா இருக்குது, இந்த 2ஆவதாக வர்றவங்களுடைய யோக அமைப்புகளும் நல்லா வேலை செய்யும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சுக்கர திசையில் 5 வருஷமும் சூரிய திசை சந்திர திசை எல்லாமே இவங்களுக்கு நல்ல யோக அமைப்பாக தான் அமையும். இதுதான் இதில் விஷயம். இப்போ இதில் இத்தனை விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. அதே சமயம் பாருங்கள், குருவும் சுக்கிரனும், குரு அதிக சுபத்துவத்தை பெறுகிறார். குரு அதிக சுபத்துவத்தை பெற்று இவர் வந்து பரிவர்த்தனை மட்டும் ஆகவில்லை என்றால் கல்யாணமே இருந்திருக்காது. இதையும் பார்க்கணும். செவ்வாய் கூட பரிவர்த்தனை அடையலை அப்படின்னா கல்யாணமே நடந்திருக்காது. அதுவும் வரும். ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மாறி மாறி வரும். அதுதான் நம்ம கர்மா. அதை அனுபவிக்க தான் நம்ம வந்திருக்கோம். அவங்கவுங்க கர்மா என்னவோ அந்த மாதிரி அமையும். குடும்பஸ்தானம் நல்லா இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இவங்களுக்கு இன்னும் 20 வருஷத்துக்கு 2வது திருமணம் பண்ணால் அப்புறம் டைவர்ஸ் எல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லைங்க. ஜாதக அமைப்புகள் நல்லா அமையும், பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு தான் இந்த விளக்கம் கொடுக்குறதுக்கு தான் இந்த வீடியோவே போட்டேன். கேந்திராதிபத்திய தோஷம்னா இந்த செவ்வாய் பரிவர்த்தனை அடையாமல் இருந்திருந்தால் கல்யாணமே கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கும். ஓகே, தேங்க்ஸ்.